ஹலோ கைஸ். நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது, ஒரு 20 பேர் தவிர. ஸோ திருப்பி மறுபடியும் சும்மா ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிக்கிறேன். என் பேர் ஃபெட்ரிக் மார்டன். நான் ஒரு 5 இயர்ஸ் பேக் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். அது அந்த பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இப்போ பார்க்குவீங்க, ஸோ அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, கன்சிஸ்டன்சி அப்படின்றது என் வாழ்க்கையில் இல்லை. சடனாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணலாமா வேணாமா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் சரி, புது பாதை ஐ மீன் ஒர்க் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆன பிறகு நானே எனக்கு டைம் பண்ணிக்கல, என் தப்பு தான். ஸோ அப்புறம் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒரு சங்கடம், அதுக்கெல்லாம் அப்புறம் இப்போது மறுபடியும் மீண்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிண்ணா, அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சே. ஓ, நான் ஏன் இப்போ வரேன், எதுக்கு வரேன்னு அது கூட சொல்கிறேன் கைஸ். திருப்பி கைஸ், ஒரு கன்சிஸ்டன்சி வாழ்க்கையில் வேணுன்றதுனால தான் மீண்டும் யூடியூப் தொடங்கலான்ட்டு. அண்ட் நிறைய யோசிச்சிருக்கேன் இந்த வாட்டி, நாட் ஜஸ்ட் மூவிஸ். இந்த வாட்டி என்னோடய பயணம் ஒரு ஹைதராபாத்தில் எப்படி வாழலாம் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ். ஐ மீன் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஸோ அண்ட் நீங்கள் ஆல்ரெடி நான் சப்போர்ட் பண்ணிங்க, இதுக்கும் மேலே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், பார்ப்போம். இதுதான் ஒரு பேஸ் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். எப்படி ரீச் ஆகுது இல்லை ரீச் ஆகலையா, இட்ஸ் ஃபைன். கன்சிஸ்டன்சி மேட்டர். இப்போது என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு கைஸ், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது எவ்வளோ டைம் ஆனாலும் ஒரு நாள் ரீச் ஆகும் இல்லையா. சரி கைஸ், நைஸ் டாக்கிங் டு யூ ஆல். முடிஞ்சா என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எஃப்எம் இன்னும் ஃபிட்ரிக் மட்டும்தான். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் ஐக்கனை எங்கன்னா இருந்துச்சுன்னா தட்டி விட்டுட்டு, என்னை இப்படி தள்ளி விட்டுட்டு வேறு ரீல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஐ மீன் ஷார்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பை கைஸ்.